Hello friends, welcome to Python Tamil tutorial part 8. நான் சீனோ. இதுவரையும் பார்த்தோன்னா நார்மலாக இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இன்புட் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்கிறேன். நான் ஏற்கனவே இன்புட் பற்றி ஒரு கிளாஸ் தனி எடுக்கிறதா சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா ரா அப்படின்ற ஒரு ரா இன்புட் அப்படின்னு ஒன்று இருக்குது. நார்மலாக இப்போ நான் சீனோ அப்படின்றதுக்கு ஒரு இன்புட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், இன்னொரு ஃபங்க்ஷன் கீழே இருக்கிறேன். சீனோ அப்படின்றதுல ஒரு இன்புட் வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் டபுள் கொட்டேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் போட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு தண்ணி வந்துருச்சு. ஆனால் டைட்டில் ஏன் ரா இன்புட் அப்படின்னு வச்சேன் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது பழைய வெர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் அப்படின்றத வாங்கிறதுக்கு இங்கே எழுத முடியாது. இன்னொரு இடத்துல சீனோ இஸ் ஈக்குவல் டு ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒருவேளை விண்டோஸ் 8ல் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம், அதாவது இப்போ இருக்கிற வெர்ஷனில் இந்த வெர்ஷன்லாம் இந்த ரா இன்புட் அதெல்லாம் தேவையில்லை. சாதாரண வேலைக்கெல்லாம் இது தேவைப்படுறதில்ல. பாருங்கள், இப்போ ரா கீழே வந்து ஒரு ஹைஃபன் மாதிரி சிம்பிள் போட்டு அப்புறம் இன்புட் அப்படின்னு போட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படித்தான் பழைய வெர்ஷன்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்குள்ளார நம்ம டபுள் கொட்டேஷன் எழுதிட்டு அப்புறம் என்டர் கொடுத்தா பிரிண்ட் ஆகிற மாதிரி. ஆனால் இப்போ வந்து நம்ம இந்த ரா இன்புட்டை யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்கன்னா எரர் வரும். ஏன்னா இந்த சின்டாக்ஸ் வந்து இந்த ரா அப்படின்ற இன்புட் வந்து வேலை செய்யலை. இந்த ரா அப்படின்ற இன்புட் வந்து இந்த மெத்தடில் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் நார்மலாக இன்புட் அப்படின்றதே யூஸ் பண்ணலாம். பாருங்கள், அப்போ நான் இன்புட்டையே நான் மறுபடியும் யூஸ் பண்ணி காட்டுறேன். சின்ன நார்மலாக நம்ம வாங்குற இன்புட்டே யூஸ் பண்ணோன்னா வச்சுக்கோங்களேன், அந்த பெரிய ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் இந்த ரா இன்புட்னு போட்டு நிறைய பேர் எரரெல்லாம் பண்ண வேண்டியது உண்டு. அதனால் அதை எடுத்துட்டாங்க. நம்ம இன்புட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணாவே அதை வந்து டிஸ்பிளே பண்ணோம். சீனோ அப்படின்றதுல ஹாய் சீனோ அப்படின்னு எழுதியிருக்கேன். வந்து சீனோ வேணால் வேறு ஏதாச்சும் போடுறேன், வெறும் எஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பிரிண்ட் பண்ணும்போது ஆயிடுச்சுன்னு அப்படின்னு வரும். நான் ஒரு வேல்யூ வாங்கி பிரிண்ட் பண்ணுற மாதிரி செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்கள், போகும் ஒரு வேரியபிளாக இன்புட்டு, இங்கே வந்து வேரியபிள் இன்புட் வாங்கி அது டிஸ்பிளே ஆயிடுச்சு. இது என்டர் கொடுத்துட்றேன். இப்போ மறுபடியும் பாருங்கள், ஒரு வேரியபிள் எக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஒரு இன்புட் வாங்குகிறேன். அதாவது என்டர் நேம் அப்படின்னு நான் வாங்குகிறேன் இன்புட்டு. பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணல. நீங்கள் பழைய வெர்ஷன் இந்த ப்ராக்கெட் கூட யூஸ் பண்ணாத நீங்கள் யூஸ் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம். நான் ப்ராக்கெட் போட்டு தான் யூஸ் பண்ணுவேன். என்டர் நேம் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்டர் நேம் கேட்குது. நான் சீனோ அப்படின்னு கொடுக்குறேன். சீனோன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்றேன். இப்போ என்டர் நேம் அப்படி இந்த எக்ஸில் பார்த்தீங்கன்னா சீனோ அப்படின்றது சேவ் ஆகிருக்கும். நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். பிரிண்ட் போட்டு டபுள் கொட்டேஷனில் ஹாய் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஏன் இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க? புதுசாக ஒரு விண்டோலாம் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாதா? அதாவது போன டைம் சேவ் பண்ணுறதில் நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நான் இங்கே சேவ் பண்ணி ரன் பண்ணி காட்டுறத விட உங்களுக்கு இன்னொரு விண்டோவில் சேவ் பண்ணி ரன் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு இந்த இன்புட் அப்படின்றது எல்லாத்தையும் நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா புது விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. நான் ஏன் இதில் வந்து உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன்னா, அங்கே நம்ம எழுதுனோடனே என்டர் கொடுத்தோன்னா ரன் பண்ணிடுது. இப்போ நம்ம இங்கே தனியாக ஒரு ப்ரோக்ராம் ஃபுல்லாக எழுதிட்டு அப்புறம் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எஸ்ஸில் ஒரு இன்புட் அப்படின்றத வாங்குகிறேன். இன்புட் வந்து என்டர் நேம் அப்படின்னு வாங்குகிறேன்.
அடுத்தது பார்த்தோன்னா இப்போது வந்து நான் அதை பிரிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். அதாவது அங்கே இதுவே நான் என்டர் தட்டியிருந்தேன்னா அந்த விண்டோவில் அதை உடனே ரன் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ நம்ம பெரிய ப்ரோக்ராமெல்லாம் இது மாதிரி நியூ விண்டோவில் தான் எழுத போகிறோம். அதனால தான் நான் பிரிண்டில் டபுள் கொட்டேஷனில் கொடுத்துட்டேன். ஹாய் அப்படின்னு நான் எழுதுகிறேன். ஹாய் அப்படின்ட்டு எழுதிட்டு அதோடு நான் ஆட் பண்ணுறேன். அதாவது எஸ்ன்றது ஆட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது சீனு அப்படி எங்கள் நேம் கேட்கும். நம்ம நேம் கொடுத்த பின்னால் ஹாய் சீனு அப்படின்ட்டு வரும். நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணுறது ஏற்கனவே சொல்லி தந்தேன். இப்போ வந்து நான் இங்கே சீனு அப்படின்னு போட்டு சேவ் பண்ணுறேன். சீனு இங்கே கீழே ஏற்கனவே பைத்தான் இருக்குது. ஸோ நான் அப்படியே சேவ் பண்ணுறேன். இப்போ சேவ் ஆகிடுச்சு. ரன்னில் போய்ட்டு ரன் மாடல் 5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தெரியுதுங்களா, அதாவது புதுசாக ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிட்டு என்டர் நேம் கேட்குது. சீனுன்னு கொடுத்து என்டர் தட்டுறேன். தெரியுதுங்களா, சீனு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராமெல்லாம் பெரிய ப்ரோக்ராமெல்லாம் இன்னொரு விண்டோவில் எழுத போகிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்புட் வந்து இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் சொன்ன வந்தது. ரா இன்புட் அப்படின்றது பழைய இதில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வேணால் உங்கள் இதில் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது எரர் வராது, வந்தாலையும் வரலாம். அது தெரில, என்னோடதில் எரர் வருது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.